ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாயமாக தேர்ட் ஷை இல்லாட்டி செகண்ட் ஷை ஏ லெவல் செய்ய வேண்டுமா? ஏன் அவ்வாறு செய்கிறதுக்கான ரீசன், அவ்வாறு செய்தாக்களில் பெரும்பாலானாக்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைச்சிருக்கா இல்லாட்டி யூனிவர்சிட்டி கிடைக்காம அவங்க டைமை தான் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களா? இது தொடர்பான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய எஜுகேஷனல் வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்றத நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக எல்லா பேருக்குமே இருக்கிற மெயினான டவுட், ஏ லெவலில் தேர்ட் ஷை இல்லாட்டி செகண்ட் ஷை செய்ய வேண்டுமா? ஸோ இது நார்மலாகவே எல்லா பேருக்குமே இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஷை இது பெரும்பாலான நாட்களுக்கு ஆக கட்டிக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரும்பாலும் வராதுன்னா எல்லா பேருமே ஃபர்ஸ்ட் ஷைலேயே நல்லா படித்து என்டர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சில கட்டிக்கார ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் செகண்ட் ஷை ட்ரை பண்ண வேண்டியும் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷையில் அவங்க ஓவரால் ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபட்டுருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈடுபட்டிருக்கும். ஸோ அதனால் செகண்ட் ஷைக்கு அவங்க ட்ரை பண்ண வேண்டியும் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஷை இல்லாட்டி தேர்ட் ஷை செய்ய போகிறீங்கன்ட்டு டிசைட் பண்ணணும் எப்போ என்றால், ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்தோடனே டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏ லெவல் செய்த பிறகே உங்களுக்கு தெரியும் நான் பேப்பர் எப்படி செய்திருக்கேன். சில நேரம் நீங்கள் பேப்பரை வடிவாக செய்யாமலும் விட்டுருக்கலாம், கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய நல்லா படிக்கிற மாணவர்கள் உங்களோட செட்டில் எப்படியுமே இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நல்லா படிக்கிறாக்கள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவங்களோட பார்க்கும்போதே தெரியும், அவரும் சில நேரம் மார்க்ஸ் கொஞ்சம் பேர் குறைவாக எடுத்துருக்கலாம். ஸோ அவ்வாறு அவங்களும் குறைவாக தான் இருக்காங்க. கட்டிக்காரங்களே குறைவாக இருக்காங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் அவங்கள விட ஒரு 5-6 மார்க்ஸ் குறைவாக இருந்தாலும் ஷுவர் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும்னு நீங்கள் ஒரு ஷுவர் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும்னா, ஏ லெவல் செய்த உடனேயே நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்து டிசைட் பண்ணிடணும், நான் இந்த முறை ஏ லெவல் வடிவாக செய்திருக்கேனா இல்லையா. அப்படி செய்யாட்டி அடுத்த முடிவை எடுக்கணும். என்னது, செகண்ட் ஷை இல்லாட்டி தேர்ட் ஷை செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி வார ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படியே அப்ளை பண்ணி போக போகிறீங்களா, இல்லாட்டி வேறு என்ன நாட்டுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வாறு அப்ளை பண்ணி போக போகிறீங்களான்றதை செக் பண்ணி கொள்ளணும். ஸோ இது நீங்கள் டிசைட் பண்ணும்போது, உதாரணமாக செகண்ட் ஷை தேர்ட் ஷை ஏன் ஆக்கள் நார்மலாக சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பெரும்பாலும் இது எந்த ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சயின்ஸு, பயாலஜி சயின்ஸ், பயோ சயின்ஸ். ஸோ இந்த 2 ஸ்ட்ரீம் ஆக்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளமையாகவே செகண்ட் ஷை தேர்ட் ஷைக்கு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, முதலாவது அவங்களுக்கு ஏற்படுற செலவு கூட. இப்போ உதாரணமாக இதே கோர்ஸை, அதாவது என்ஜினியரிங் கோர்ஸ்ன்னு வைப்போம். ஸோ என்ஜினியரிங் கோர்ஸை கணக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வாறு நீங்கள் ப்ரைவேட்டின் ஊடாக போயும் முடிக்கலாம், அதே டிகிரி சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஆனால் அந்த டிகிரியை முடித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் செலவாக போகுது, கொஞ்சம் லேக்ஸ் செலவாக வேண்டி இருக்குது. இதே மெடிசின்னு போனீங்கன்னா, ஒரு டாக்டராக நீங்கள் போகணும்னா இப்போ வெளிநாட்டில் போய் என்னாலும் படிக்கலாம், ஃபாரினில் போய் படிக்கலாம். ஆனால் அப்படி படிக்கிறதுக்கு வர செலவு பயங்கர கூடவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் செய்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன இருக்க போகுது, அந்த செலவை நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம், அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இது முதலாவது ஒரு மிக முக்கியமான சாய்ஸ். ஏன் நாங்கள் செகண்ட் ஷை தேர்ட் ஷைக்கு போகணுன்றதுக்காக மிக முக்கியமான ரீசன் இதுதான். இதே கொமர்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஷையோடய அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதோடய முடிச்சுட்டு அவங்களுக்கு வேறு டிகிரிஸ் எக்ஸ்டர்னலாக செய்யலாம். ஸோ அவ்வாறு செய்துட்டு போயிடுவாங்க, ப்ரைவேட்டாகவும் செய்யலாம். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமும் பயோ ஸ்ட்ரீமும் பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்கிற பெனிஃபிட் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோத்துக்கு செலவு இருக்குது நீங்கள் ப்ரைவேட்டாக போய் செய்து முடிக்கிறதுக்கு. அதுவும் டாக்டர் ஆகிறதுக்குன்னா நீங்கள் ஏகப்பட்ட செலவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்குது. ஸோ இதுதான் மெயினான பிரச்சனையாக இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் டிகிரி முடிக்கிறது. நார்மலாக நாங்கள் கதைக்கிறது பொதுவான ஆக்களோட ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளால் போய் முடிச்சிங்கன்னா அதோடு ஒப்பிடும்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்ற சர்டிஃபிகேட் வேல்யூ கூட. இது நார்மலாக நாங்கள் கேட்குறது. ஆனால் அது அப்படி ஷூராக கட்டாயமாக 100% குறைவு அப்படி ஒன்றுமே இல்லை. இது எப்படின்னா, பெரும்பாலும் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறாங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி தான் அவங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வாறு எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா, பொதுமக்களே பார்த்தா ஒரு நார்மலாக ஒரு ஒப்பீனியன் படி எவ்வாறு இருக்க போகுது, அப்படி போகிறாங்க கட்டாயமாக கட்டிக்காரங்களே இருக்க போகிறாங்க. அந்த வியூவில் தான் இப்படி சொல்கிறது. ஆனால் சில பேர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நல்லா படிக்கிற ஆக்களும் இருக்கலாம், சில நேரம் ஃபர்ஸ்ட் ஷையில் சில நேரம் மார்க்ஸ் குறைவாக இருந்திருக்கலாம், தேவையில்லாத என்ன பிரச்சனையால் விட்டுருக்கலாம். ஸோ அவ்வாறு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாடி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் அவர் அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன்டா கட்டாயமாக அவருக்கும் அதே வேல்யூ இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு போகும்போது. ஸோ நீங்கள் எவ்வளவு கட்டிக்கான இருந்தாலும் யூனிவர்சிட்டிஸுக்கு போயும் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கால வேல்யூ இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகள் என்ன வரும்னா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சிலதுகள் ரெக்கக்னைஸ்ட் இல்லை.
அது நான் நேம் மென்ஷன் பண்ணல, நீங்கள் போய் வடிவாக விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அங்கே முடிச்சாக்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா, ஏதாவது கம்பெனிஸ் வந்து தானாகவே வந்து வேலைக்கு ஆக்களை எடுக்கிறாங்களா, இதை பற்றி நீங்கள் சீனியர்ஸ்ட்டை விசாரிச்சு பார்க்கலாம். ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா கட்டாயமாக அந்த சீனியர்ஸ்ட்டை விசாரிச்சு பார்க்கலாம். அப்படி விசாரித்து பார்த்தா தெரியும் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்படி வெளியில் மதிப்பு இருக்குது. எல்லா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லல, சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ரெக்கக்னைஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நார்மலாக ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவருக்கு என்னவாக இருக்கும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நல்ல ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு சிம்பிளாகவும் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஏன் நீங்கள் செகண்ட் சைட் தேர்ட் சைட் சூஸ் பண்ணி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு போகணுன்றதுக்கான மெயின் ரீசனாக இருக்க போது. இது ரெண்டு மெயினாக நார்மலாக எல்லா பேருக்கும் இருக்கிற ஒப்பீனியன். ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் ஷை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி தேர்ட் ஷை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷைலேயே என்டர் பண்ணிட்டேன். ஆனால் நான் நிறைய அண்ணாமாரோட காய்ச்சிருக்கேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு செகண்ட் ஷை தேர்ட் ஷை ஆக்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், செகண்ட் ஷை பண்ண எல்லா பேருமே என்டர் பண்ணியிருக்காங்கண்டா இல்லை, ஆனால் செகண்ட் ஷை செய்தாக்களில் பெரும்பாலான ஆக்கள் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோப்பிற்காக தான் செகண்ட் ஷைக்கு போவாங்க. தேர்ட் ஷைலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆக்கள் என்டர் பண்ணுவாங்க. சில பேர் என்டர் பண்ண முடியாமலும் இருக்கலாம், அவங்க நினைச்ச கோர்ஸுக்கு, அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸ் நினைச்சு சில நேரம் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைக்காம வேறு கோர்ஸும் கிடைக்கலாம். ஸோ அவ்வாறான இதுகளும் நடக்கும். ஸோ இப்போ பார்ப்போம், ஒரு செகண்ட் ஷை தேர்ட் ஷை ஆள் என்ன நினைப்பார், அதாவது எவ்வாறு அதை படித்து முடிக்கிறன்றதை ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம். இப்போ ஒரு செகண்ட் ஷை தேர்ட் ஷை செய்கிற ஆளுக்கு மெயினாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா, தியரி கவர் பண்ணுறதுல பெரும்பாலும் பிரச்சனை இருக்காது. என்றால் அவங்க தொடர்ச்சியாக கிளாஸஸ் போயிருப்பாங்க. ஸோ நோட்ஸ் எல்லாமே வடிவாகவும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனை விட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில செக்ஷன்ஸை விட்டு படிச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஷைலேயே அவங்க விட்ட பிள்ளை என்னவாக இருக்கும், சில செக்ஷன்ஸை விட்டு படிச்சிருப்பாங்க. ஒரு பாடத்தை எடுத்துக்கும்போது சில செக்ஷன்ஸை விட்டு படிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும், என்ன ஏ லெவலில் ஒரு பாடத்தை எடுத்திங்கன்னா ஃபுல் செக்ஷனையும் அவன் வந்து செக் பண்ணுவான். அதாவது ஒரு சின்ன செக்ஷனாக நீங்கள் விட்டுட்டு படிக்கல, அது கட்டாயமாக எல்லாமே படிச்சிருந்தா தான் நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ கட்டாயம் என்ன நடக்கணும், எல்லாமே படிக்கணும். ஸோ அவ்வாறு விடுபட்ட செக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் சில செக்ஷன்ஸ் வடிவாக பீக்காக படிச்சிருப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்கிற மாதிரியும் படிச்சிருப்பீங்க, ஆனால் சில செக்ஷன்ஸ் விடுபட்டுருக்கும். ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டாக வடிவாக கவர் பண்ணி கொள்ளணும். தியரி எடுக்கிறார்கள் வடிவாக ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடணும் தியரியை. அதுக்கு பிறகு மெயினான விஷயம், நான் பெரும்பாலான கதைச்சாக்கிட்ட சொன்ன முக்கியமான விடயங்களில் உண்டு, சிலர் என்ன செய்திருக்காங்கன்னா ஒரு பாடத்திலேயே பீக்காக செய்துட்டு இருந்திருக்காங்க, அந்த பாடத்தை மட்டும்தான் கவனிச்சிருக்காங்க. உதாரணமாக பெரும்பாலான நாட்கள், அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த பெரும்பாலான நாட்கள் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேத்ஸ் தொடர்ச்சியாகவே எடுத்துகிட்டு வரோம், ஆனால் மெட்ட பாடங்களை விட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் செய்கிறவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, அதாவது நார்மலாக ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்கிற போது சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, மேத்ஸ் நாங்கள் நல்லா செய்கிறோம், ஸோ அந்த பாடத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி 100 மார்க்ஸ் எடுக்கலாம், ஏன் நாங்கள் மெட்ட பாடத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை நாங்கள் நார்மலாகவே ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு விட்டுருப்பீங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லா பாடமும் ஆவரேஜாக விட கூடவா செய்திருக்கணும். ஒரு பாடத்தில் மட்டும் 100 எடுத்துகிட்டு மெட்ட பாடத்தில் நீங்கள் குறைவாக எடுத்தீங்கன்னா ஓவரால் செட் ஸ்கோர் பாதிக்கப்பட போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாடத்தில் மட்டும் பீக்காக இருந்திருப்பீங்க சில நேரம், அது பீக்காக இருந்தால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் அப்படியே பீக் லெவல்லையே வச்சுக்கொண்டு மற்ற பாடங்களையும் என்ன செய்யணும், நீங்கள் கட்டாயமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் பேர்ட்ட கதைக்கும் போது எடுத்த முக்கியமான விஷயம். அதாவது சில பாடங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சிருப்பீங்க, அதில் 100 எடுத்தால் இஞ்சால பரவாயில்ல 70 60 எடுத்தாலும் போயிடலாம், அது கட்டாயமாக அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லா பாடமும் ஆவரேஜை விட நீங்கள் கூடவா இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பாடத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ, மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அப்படி எல்லா பாடத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்க பாருங்க. ஸோ இப்போ அடுத்து இது வந்து ஒரு பட்டாக்கள் வந்து இப்படி தான் எனக்கு சொன்னாங்க, அதாவது தாங்கள் வந்து ஒரு பாடத்தில் நல்ல ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இன்னொரு ஆக்கள் எவ்வாறு அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷைல என்ன பிழை விட்டுன்னு ஃபஸ்ட்டாக யோசிக்க தொடங்கினு ஒரு அண்ணா சொன்னார். அதாவது ஃபர்ஸ்ட் ஷையில் செய்யாமல் ஏன் எந்த ரிசல்ட்ஸ் குறைஞ்சி, மற்ற ஆக்களோட ஒப்பிடும்போது ஏன் எந்த ரிசல்ட்ஸ் குறைஞ்சி. ஸோ அப்படி ஒரு தானே யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து பார்க்கும்போது அவருக்கு என்ன பாயிண்ட் வந்துச்சுன்னா, பேப்பர்ஸ் தான் செய்தது பார்த்தாரு. அதாவது ஒரு தியரி ஃபுல்லாக கிளியராக இருக்குது, ஆனால் எனக்கு மார்க்ஸ் வரையில. ஸோ என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவர் போய் அந்த பேப்பரை செய்யும்போது கேள்வி எப்படி தான் அதுக்குள்ளே நுணுக்கமாக ஆராயிரண்ட ஒன்றுமே எனக்கு தெரியல. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் முடித்த உடனே எனக்கு மார்க்ஸ் குறைய போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் கொண்டு போய் பேப்பரை வச்சு பார்த்து மற்ற டீச்சர்ஸ் மேட்ட கேட்டிங்கன்னா, இல்லாட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வடிவாக உங்களோட மார்க்ஸ் எல்லாமே தெரிய வரும், கிட்டத்தட்ட எவ்வளோ ரேஞ்சுக்கு நிற்கும்ட்டு தெரிய வந்திருக்கும். ஸோ அவர் தெரிய வந்தோடனே அவர் யோசிக்க தொடங்குறார், நான் சரி இதுதான் எனக்கு பிரச்சனை, என்னது பேப்பர்ஸ் நான் ஒழுங்காக செய்து பழகலை, பேப்பர்ஸில் கேள்வி வந்து எப்படி நான் அதுக்குள்ளால் ஆன்சரை எடுக்கணும், அதுக்கு டைம் இன்டர்வலும் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நான் ஆன்சர்ஸ் எடுக்கணும், அதில் தான் எனக்கு பிழைச்சிருக்கு, அதனால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமாக போயிருக்குன்றது அவர் உணர்ந்து என்ன செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக
செகண்ட் சாய்ஸ் செய்ய முதல் அவர் தியரியை கவர் பண்ணி வச்சிருந்ததோட எக்ஸ்ட்ரா என்ன செய்திருக்காங்கன்னா கணக்கு பேப்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ பாஸ் பேப்பர் கணக்கு தடவை செய்து வேறு பேப்பர்ஸும் கணக்கு தடவை செய்து ட்ரை பண்ணியிருக்கார். அவ்வாறு செய்து செகண்ட் சைடில் அவர் என்டர் பண்ணியிருக்கிறார். அதுவும் மெடிசின் என்டர் பண்ணியிருந்தார். ஸோ இது முக்கியமாக இந்த செகண்ட் சைட் தேர்ட் சைடில் ஆட்கள் எவ்வாறு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து கட்டாயமாக ஒரு டிஃபர் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு கட்டாயமாக என்டர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் மெயினான விஷயம் ஃபஸ்ட்டாக நீங்கள் செகண்ட் சை எப்போ செய்ய போகிறேன்னு சூஸ் பண்ணுற டைமில் இருந்தே நீங்கள் படிக்க தொடங்குங்க. சில பேர் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருக்கும், அதுக்கு பிறகு தொட்டவே மாட்டாங்க, புத்தகத்தை தொடவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்படி விட்டு பிறகு ரிசல்ட்ஸ் வந்தோடனே திருப்பி சரி படிக்கணும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா அப்போயும் உங்களுக்கு இருக்க டைம் இன்டர்வல் குறைவு. மற்ற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க தொடர்ச்சியாகவே படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் கணக்கு 6 மாதம் அப்படியே ஒரு லீவை விட்டுட்டு பிறகு படிச்சிங்கன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு அந்த பழைய இது இருக்காது, பழைய நாலேஜ் ஒன்று இருக்காது. ஸோ நீங்கள் திருப்பி முதல்லேருந்து படிக்கணுமே தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் சைடில் செகண்ட் சைட் தேர்ட் சைட் செய்கிற மாணவர்கள் எப்பயுமே நீங்கள் முடிஞ்ச உடனே, அதாவது A-level எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க செய்ய போகிறேன்னா இல்லையா. செய்யும்போது முதல் என்ன பிழையை நீங்கள் ஃபர்ஸ்ட் சைடில் விட்டுருக்கீங்க, அந்த பிழை விடாமல் நீங்கள் கட்டாயமாக படிச்சிங்கன்னா கட்டாயமாக ஈஸியாக நீங்கள் என்டர் பண்ணலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் செகண்ட் சைட் தேர்ட் சைட் செய்தார்கள் பெரும்பாலான மாணவர்கள் என்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நார்மலாக ஒரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மெடிசின் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% கிட்ட செகண்ட் சைட் தேர்ட் சைட்லேருந்து வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சைடில் எடுக்கிற மாணவர்கள் 50%, செகண்ட் சைட் தேர்ட் சைடும் 50% இருக்குது. அதுவும் மெடிசினில் பார்த்தீங்கன்னா அதை விடவும் கூட பெர்சன்டேஜ் ஆனாக்கள் செகண்ட் சைட் தேர்ட் சைட்லேருந்து தான் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுலேருந்து விளங்குறது செகண்ட் சைட் தேர்ட் சைடாக்களும் கணக்கு பேர் என்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு 3 பாடத்தையும் ஈக்குவலாக படிங்க, கட்டாயமாக வடிவாக என்டர் பண்ணலாம். இயன்ற அளவுக்கு கணக்கு பேப்பர்ஸ் செய்யுங்க. என்ன பிழை விட்டுருக்கீங்க அதை நீங்கள் ஒரு 2-3 days யோசிச்சு பாருங்கள். என்ன பிழை எவ்வாறு நான் முன்னேற்றலாம், மற்றவனோட ஒப்பிடும்போது நான் என்ன பிழை விட்டுருக்கேன், ஏன் எனக்கு தொடர்ச்சியாக மார்க்ஸ் குறைஞ்சிட்டு வருது, அதை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஷுவராக வடிவாக பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டியும் என்டர் பண்ணலாம். ஸோ இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்கன்னா இயன்ற அளவுக்கு நானும் மற்ற ஆக்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு அந்த தீர்வை சொல்லுவேன். ஸோ எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ.